தேர்ட் ஒன்மா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5னுடைய மதிப்பு கேட்குறாங்க. இது நமக்கு சைன் 5ன்ற மதிப்பு நமக்கு எதுலேயுமே வரல. நமக்கு மதிப்பே வந்து சைனுடைய மதிப்பு என்னது? -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்குது. +5 இல்ல. அதனால் என்ன பண்ணலாம், இத பை வடிவத்தில எழுத போறோம். இந்த பை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். வட்டக்கோணம் அதான் நம்ம என்ன பண்ணுறோம், 4 பாகமா பிரிச்சு முதல் கால் பகுதி, 2ஆம் கால் பகுதி, 3ஆம் கால் பகுதின்னு 4ஆம் கால் பகுதின்னு பிரிக்கிறோம். வட்டம்னு சொன்னாவே 2 தவிர்க்க முடியாத 2 விஷயங்கள். ஒண்ணு ஆரம், இன்னொன்னு பை. இந்த பையினுடைய மதிப்ப நம்ம டிகிரியா சொல்லும்போது 180 டிகிரின்னு சொல்றோம். இதுவே நம்ம அ எத்தனை சமமா பிரிக்கணும்? பையினுடைய மதிப்பு 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறோம். 22/7 அல்லது 3.14ன்னு சொல்றோம். ஓகே சாமி. இப்ப என்னன்னா, இத பை வடிவத்துக்கு நான் மாத்தணும். யார? 5 பை வடிவத்துக்கு நான் மாத்தப் போறேன். பை வடிவத்துக்கு மாத்துனா, ஒரு பையிலேருந்து இன்னொரு பைய கழிச்சுட்டா எனக்கு 5 கிடைச்சிரும். 5 + 5. பையின்றது ஏன் எடுக்கிறேன்னா, ஒண்ணு அந்த பைய வந்து 180 டிகிரியா பாகையா வச்சுக்கிறேன். இந்த பைய வந்து 22/7 அல்லது 3.14ன்னு வச்சுக்கிறேன். ஆனா, பையிலேருந்து எதனா கழிச்சா மட்டும் தான். பை என்பது எது? 180 டிகிரி. இது 360 டிகிரி அல்லது 0 டிகிரி. இது காஸ் தீட்டாவுக்கு சொந்தமானது. இதுதான் சைன் தீட்டாவுக்கு சொந்தமானது. +90 270 நம்ம என்ன சொல்லுவோம்? -90ன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் போனா. கிளாக் வைஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மைனஸ்ன்னு போவோம். ஆன்டி கிளாக் வைஸ் போயிடுச்சுன்னா, கடிகார சுற்றும் திசைக்கு எதிர் திசையில போச்சுன்னா ப்ளஸ் நம்பர்ன்னு சொல்லுவோம். இப்ப இத கழிச்சா தான் எனக்கு சைன் தீட்டாவுடைய மதிப்பு எதுல கிடைக்கும்? ப்ளஸ்ல கிடைக்கும். அப்ப கழிக்கணும். அப்ப என்ன பண்றேன்? 180 டிகிரியிலிருந்து கழிக்கிறேன். எத? பைய கழிச்சிடுறேன். ஸோ மைனஸ் வெளிய எடுத்தனால ப்ளஸ் பை இருக்கு. ப்ளஸ்ல 2 மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு மைனஸ் எடுத்துட்டேன். மீதி ஒரு மைனஸ் இருக்கும். அதாவது மைனஸ் தானே அது, குறிய மாத்து. ஸோ ப்ளஸ் பையா மாறிடும். +5 -5ஆ மாறிடும். இப்போ இத ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். பை மைனஸ் 22/7ன்னு போடுறேன். -5. முழு எண் பின்ன வச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடுங்க. பை மைனஸ் 22 - 35/7 ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் பெரிய எண்ணது சின்ன எண்ணை கழிச்சு பெரியவனுடைய குறி போடுங்க. ஒரு மைனஸ் வச்சா கழிக்கணும் இல்லையா? அப்போ -13/7. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் சாமி? ப்ளஸ்ஸாக மாறும். +13/7ன்னு வரும். அப்போ ப்ளஸ்ன்னு வந்துருச்சுன்னா 180 டிகிரி விட அதிகம் இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா சைனுடைய மதிப்பு என்ன பண்ணிடும்? மாறிடும். அப்போ எனக்கு +5 கிடைக்காது. மைனஸில் ஆன்சர் போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்? அடுத்தது ஒரு பை விட்டுட்டுனா அடுத்த 2 பையை எடுக்கிறேன். அப்போ இதுக்கு பதிலாக அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஒரு பைக்கு பதிலாக 2 பை போடுங்க. -2π -5ன்னு போடுறோம். இங்கே 2π அப்படியே வச்சுக்கலாம். 2πன்னா என்னது? 360 டிகிரி. 1 மடங்கு, இது 2 மடங்கு. ஓகேவா? இதில் மைனஸ் இந்த பைக்கு பதிலாக என்ன பண்ணோம்? 22/7 -5. பெருக்கல் செய்யணும், மைனஸ் செய்யணுமா ஃபஸ்ட்டு? பெருக்கல். அப்போ நேராக பெருக்கிங்க. 44/7 -5 ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இங்கே குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடுங்க. 35. 44லேருந்து 35 கழிச்சுனா மீதி 9. -9/7. ஏன்னா அங்கே ப்ளஸ் இருக்கும், வெளியே இருக்கும்போது மைனஸ். ஸோ மைனஸ்னு வரும்பொழுது இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா செம்மையாகும். 360 டிகிரிலேருந்து இங்கே வந்து அப்போ -90 டிகிரிக்குள்ளே இங்கே வந்துருச்சா? ஓகே சாமி. -90 டிகிரிக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துருச்சு. அப்போ என்ன சொல்லணும்? மைனஸில் தான் வரும். ஏன்னா சைன் தீட்டா இங்கே மைனஸில் போயிடுச்சு. ஸோ மைனஸ் இங்கே என்ன போட்டோம்? இதை எதை சிம்பிளிஃபை பண்ணி வந்திருக்கு சாமி? இங்கே போங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்திருக்கு. ஸோ -2π -5. ஓகே செல்லம். இப்போ குறிய நம்ம உள்ளே வந்து இது பண்ணிடலாம். இது உள்ளே எடுத்து பெருக்கணும் அப்படின்னா சாமி கிடைக்கும் நமக்கு. -2π வரும், +5. அப்போ 5 - 2π. ஸோ ஃபைனலாக நமக்கு சைன் வச்சு எழுதும்போது இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது ஃபைனல் ஆயிடுச்சு. 5 நான் இப்படி கொண்டாந்து முடிச்சிருக்கேன். ஓகே. இதுக்கு பதிலாக நான் எதை போடணும்? இங்கே போடணும். ரைட். இப்போ இதில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிடலாமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் சைன் பைக்கு. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இது எத்தனை போய் போட்டு சாமி 2π மைனஸ் இந்த 9/7க்கு பதிலாக என்ன போடுறோம்? 2π - 5. இது வெரிஃபை பண்ணிட்டு வந்தோம் நம்ம. ஓகேவா? 2π மைனஸ் ஆஃப் 2π - 5
ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் டீட்டானா டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஓகே, மைனஸ் சைன் டீட்டா தான் சாமி இங்கே வந்துருச்சுன்னா இங்கே பாரு சைன் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா. இப்போ மைனஸ் சைன் டீட்டாவுக்கு பதிலாக இதாக இருக்குது, இதை எத்தனை போட்டுக்கினேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த இதுவும் இப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சு, இது மைனஸ் 90க்குள்ளே இங்கே வந்துருச்சு. அதனால் இது என்ன பண்ண அடிச்சு விட்டுலாமா, மீது என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் 2π மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் தான் குறிய மாற்றணும்னு அர்த்தமா. அப்போ ப்ளஸ் 2π மைனஸ் 2πயாக மாறும், -5 +5 மாறும். ஓகே செல்லம், தேங்க்யூ.